ஹாய், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கான ஒரு விளாக் பார்க்கலாமா? இன்னைக்கு என்னன்னா, ஒரு சூப்பரான ஒரு விளாக் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு. ஸோ, ஏதாவது ஒரு வீடியோ போடணும்ல. ஸோ, அதுக்காகவே ஒரு வீடியோ வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா, டிமார்ட்ல தான் வாங்கியிருந்தேன். 199க்கு ரொம்பவே ஒர்த்தான ப்ரைஸுங்க. ரொம்ப நல்லா ஹார்டாக ஸ்ட்ராங்காக இருக்குது. கீழே பல டைம் விழுந்தால் கூட உடையாத அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் நம்ம என்னென்ன ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், எங்கிட்ட என்னென்ன திங்ஸ் இருக்குது இப்போதைக்கு அப்படின்றதான் இன்றைக்கி ஒரு விளாகாக நம்ம போட போகிறோம். ஸோ நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும். இதில் பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டாக இருக்குது. ஒரு லாங்கு, ஒரு ஷார்ட், ரொம்ப குட்டி, அது ஒன்று. ஸோ இந்த குட்டியில் நம்ம என்ன வைக்கிறதுங்கிறது ஃபஸ்ட்டு விளாகில் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஓகேங்களா? பார்ட் 1 வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி காமிக்கிறதுனால அவ்வளோமா அஃபோர்ட் பண்ண முடியல. பேக் கேமரா வச்சு எனக்கு பழக்கம் இல்லை. ஸோ கேமரா எப்படி வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த பேக்கில் பார்த்தீங்க என்னன்னா குட்டி குட்டி திங்ஸ்லாம் நான் அதுலேருந்து இதை வந்து எப்படி சொல்கிறது அடைச்சி வச்சுப்பேன். ஸோ திங்ஸ் தேவையானதை எடுத்து வச்சுப்பேன். இது மாதிரி அதாவது எப்படி சொல்ல இன்னர் வேர்ஸ், கர்ச்சீஃப், இது மாதிரி உள்ளதான் நம்ம இதை வந்து வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தேவையான திங்ஸ், அதாவது ட்ரெஸ்ஸு, முக்கியமாக இன்னர் வேர்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கர்ச்சீஃபு, இது மாதிரி நமக்கு சாக்ஸ், இது மாதிரி தேவையான திங்ஸ்லாம் நம்ம இதில் வந்து வச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்கலாம் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நிறைய அவங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் இதில் நீங்கள் வந்து உள்ளேயே அடக்கி வச்சுக்கலாம். ஸோ இது நல்ல ஒர்த்தான ப்ரைஸ் தான். ஏன்னா 199க்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேப் கிடையாது. ஸோ அது மட்டும்தான் கொஞ்சம் கச்சன்னு தான் இருக்கும். இன்றைக்கி என்ன ஆர்கனைஸ் பண்ணுற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வேலையே வந்து நமக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது தான். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம என்னென்ன வைக்கலாம் அப்படின்றதான் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் இதில் வந்து சும்மா தேவையான திங்ஸ் மட்டும் ஒரு 2 பேண்ட்டு, ஒரு டாப் வச்சுருக்கேன். ஸோ அடுத்து நம்ம போகலாம். ஓகேங்க கைஸ், இது பார்த்தீங்க அப்படின்னா மங்கள் திருச்சி உள்ள மங்கள்ல 110 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். 110 ருபீஸ் ஆஃபர் போக 109, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நான் சொல்கிறது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ரைஸ்க்காக வாங்கியிருந்தேன். ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸில் ஒரு நீட் அண்ட் ஒரு சூப்பரான ஒரு மேட் ஃபினிஷ் ஒரு லுக் கிடைக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு நம்ம இதை வந்து அஃபோர்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். இதில் பார்த்தீங்கன்னா பவுடர் கன்சிஸ்டன்சியில் தாங்க இருக்கும். ஒரு நேச்சுரல் லுக் கிடைக்கும். ஸோ ஐப்ரோ பென்சில்லாம் போட்டிங்கன்னா ஆக்வர்டாக தெரியும். ஸோ இது மாதிரி பவுடர் யூஸ் பண்ணும்போது நம்ம போட்டிருக்க மாதிரியே தெரியாது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து லாஸ்ட்டில் இருக்க ஷேடும் இந்த லாஸ்ட்டில் உள்ள ஷேடு மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். நடுவில் இருக்க ஷேடு யூஸ் பண்ணுறது கிடையாது. அது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு எனக்கே தெரியல. ஸோ இந்த ஷேடு மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இது எதுக்காக நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னா மோஸ்ட்லி இந்த ப்ரஷ்க்காக தாங்க நான் வாங்கியிருந்தேன். இந்த ப்ரஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த ப்ரஷ்க்காக நான் வந்து 100 ரூபா வாங்கியிருந்தேன். ஸோ இதை வந்து இன்னொரு விஷயம் காமிக்கிறேன். இது எதுக்காக வாங்கியிருந்தேன்னு காமிக்கிறேன். ஸோ இதில் உள்ள ஸ்விஸ் பியூட்டிக்காக தான் நான் அந்த ப்ரஷ் வாங்கியிருந்தேன். இந்த ப்ரஷ் மிஸ் பண்ணி ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரஷ் தான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் நான் இப்போதைக்கு அதிகமாக மேக்கப் வெளியில் போடுற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். இது பார்த்தீங்கன்னா நல்லா இது ஒரு திக் கன்சிஸ்டன்சியாக இருக்கும். இது பாருங்கள், அந்த ப்ரஷ் வாங்கினதே நான் இதுக்காக தான் வாங்கியிருந்தேன். இதில் குட்டியாக ஒரு மிரர் ஒன்று இருக்கும் பாருங்களே, தெரியுதா உங்களுக்கு? குட்டி மிரர் அழகாக இருக்கும். கீழே இருக்கிறத நான் யூஸ் பண்ணுறது இல்லை. லிப்ஸ்டிக் எல்லாமே வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டர் கொடுத்தது. மெப்ளின் என்னோட சிஸ்டர் வந்து கொடுத்தாங்க மெப்ளின். இதெல்லாம் இது வந்து ஐலைனர் நான் வாங்கியிருந்தேன். இதுக்கு 1 இயருக்கு மேலே வச்சு. இது பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்ல லாங் லாஸ்டிங்காக வாட்டர் ப்ரூஃப்ங்க. அது செம்மையாக இருக்கும். மச் ப்ரூஃபாக இருக்கும். சூப்பராக இருக்கும். பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. கொஞ்ச நேரம் ஆகட்டும் காயிட்டும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மெப்ளினோடது தான். இது வந்து காஜல், மஸ்காரா. இது எல்லாமே நல்ல வாட்டர் ப்ரூஃபுங்க. வாட்டர் கன்சிஸ்டன்சியில் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. எல்லாமே கலந்து இது எல்லாமே தான் இந்த இடத்துல நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் இந்த இடத்துல. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த பிம்பிள்ஸு, டிஸ்டல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுறது. இது பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ஒரு மாதிரியா இருக்குங்க. அதாவது ஸ்விஸ் பியூட்டி தான். இந்த காஜல் பார்த்தீங்களா செம்மையாக காஞ்சிருச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விஸ் பியூட்டிலேருந்து தான் வாங்கியிருந்தேன். இந்த ஷேடு எனக்கு அவ்வளோக்குமா பிடிக்கலங்க. ஏன்னா எப்படி சொல்கிறது, அங்கே பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு இது பிடிக்கல. நான் கொஞ்சம் பிளாக்காக இருக்கனால என்னமோ எனக்கு செட் ஆகவே இல்லை. பட் இது கையில் பாருங்கள், இந்த கலரில் இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். எனக்கு இந்த டோன் தானே இருக்குது. இந்த டோன் வரல என்ன வெயில் அலையிறனால. இது வந்து ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். ஓகே தான்,
மேட் ஃபினிஷ் தான் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஓகே. இதோட ஷேட் பார்த்தீங்கன்னா மேட் லிப் லைனரு. இது பார்த்தீங்கன்னா மெரூன் 02. பட் எனக்கு அவ்வளோக்குமா பிடிக்கல, ஏன்னா இதில் ஒரு ஷார்ப்னர் கிடையாது. பட் ஆனால் நான் இன்னொரு இது பார்த்தீங்கன்னா மங்கள் வாங்கியிருக்கேன். இது ஷார்ப்னோட வந்திருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இதுங்க. இது அவ்வளோவான ப்ரைஸில் 20 ருபீஸ், 19 ரூபாய்க்கு இது வந்து ஒர்த். கண்டிப்பாக இது ஒர்த்து தாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் மங்களில் தான் வாங்கியிருந்தேன். 50 ருபீஸ் ஆஃபர் போக 47க்கு வாங்கியிருந்தேன், 47க்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷ் லிப்ஸ்டிக் தான், பட் ஷேட்லாம் எதுவும் மென்ஷன் ஆகலை. ஸோ 50 ரூபாய்க்கு இது வந்து ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன் மக்களே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு கலரில் தான் மக்களே நான் ஒரு லிப்ஸ்டிக் எடுத்திருந்தேன். எனக்கு ரொம்பவே டிஸாட்டிஸ்ஃபைடான லிப்ஸ்டிக் மக்களே. நல்ல ஒயிட்டாக இருக்கும், உங்களுக்கு தான் செம்மையாக இருக்கும், நமக்கு சுத்தமாக சூட் ஆகாது. ஸோ நமக்கு இது தேவையும் இல்லை. இந்த ஷேடை மட்டும் பாருங்கள், அடுத்த ஷேட் போகலாம். ஏங்க இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஜூடியோவில் 149க்கு இதை வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸுங்க. இதோட அந்த அந்த மேட் ஃபினிஷு மோஜ் பாப் BR02 அப்படின்ற ஒரு ஷேடில் தான் வாங்கியிருந்தேன். வேறு லெவலு, சொல்ல வார்த்தைகளே இல்லை. இதோட கன்சிஸ்டன்சியை பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அடுத்த ஷேட் எனக்கு ரொம்ப 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 ஃபேவரெட்டுங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு மேரேஜ்க்கு போகிறீங்க அப்படின்னா இந்த லிப்ஸ்டிக் ஷேட் யூஸ் பண்ணாமல் மட்டும் இருந்துடாதீங்க. கண்டிப்பாக பொண்ணை விட நீங்கள் தான் ப்ரைட்டாக தருவீங்க. அதுக்கு மெயின் காரணம் இந்த லிப்ஸ்டிக் மட்டும்தான். செம்மையாக இருக்கும். மெப்ளினோடது. இதோட ஷேடு அழிஞ்சிருச்சுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 700 ருபீஸ்க்கு இருக்கும். இது பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். நான் ஷேடை வந்து உங்களுக்கு நீங்கள் வரைஞ்சி காமிக்கிறேன், எப்படி பாருங்கள். இது ஐயோ சொல்லவே வார்த்தையே இல்லைங்க, அப்படி இருக்கும். இது வந்து க்ரையான் டைப்பில் தான் இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச லிப்ஸ்டிக்குங்க. இது பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் ஸ்டே. மோஸ்ட்லி நான் வச்சுருக்க லிப்ஸ்டிக் எல்லாமே ஒரே ஷேடில் வர மாதிரி தான் இருக்கும். பாருங்களே, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் டார்க் கலராக இருக்கும். ஒரே ஒரு ஷேடு தான், நமக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரே ஒரு ஷேட் இருக்கும். ஓகேங்க, நெக்ஸ்ட்டு நம்ம போகலாம். ஓகே. இந்த ஜூடியோ க்ரையான்ஸ் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க அப்படின்னு மட்டும் சொல்ல மாட்டேன். செம்மையாக இருக்கும். லாக்மியோடது வேறு லெவலுங்க. டெய்லி யூஸ்க்கு செம்மையாக இருக்கும். லிப்ஸ்டிக் போடவே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இதை நாங்கள் யூஸ் பண்ணுவீங்க கண்டிப்பாக. ஏன்னா இதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், ஒரு கிளாஸி லுக்கு. லிப்ஸ்டிக் நம்மளோட என்ன லிப் இருக்கோ அந்த கலரில் உங்களுக்கு லுக்கு காமிக்கும். செம்மையாக இருக்கும். இதோட ஷேடை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இதில் பார்க்க அப்படி இருக்குது, பட் லிப்பில் போட்டிங்கன்னா வேறு லெவல். நான் போட்ட ஷேடில் இதுதான் நிறைய பேர் கேட்டாங்க, இது என்ன ஷேடு என்ன ஷேடுன்னு. எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். சேம் அடுத்தது இதுதான். அவங்களோட அக்கா, அவங்க தங்கச்சின்னு கூட சொல்லலாம். இவங்க சொல்ல வார்த்தையே இல்லை. இது செம்மையாக இருக்கும். டெய்லி வேருக்கு சூப்பராக இருக்கும். டெய்லி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு போகலாம். ஒரு மேட் ஃபினிஷுங்க, செம்ம மேட் ஃபினிஷ்னால் நீங்கள் லாக்மியில் வாங்கலாம். ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் செம்மையான ஒர்த்து. இந்த 2 ஷேடுக்கும் வித்தியாசம் ரொம்ப இல்லை. கொஞ்சம் டார்க்காக இருக்கும், இது லைட்டாக இருக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே வச்சுருக்கேன். இப்போ நான் யூஸ் பண்ணுறதில்ல. பட் ஆனால் இது தூக்கி போட மனசு இல்லைங்க. இந்த ஷேடு அப்படிப்பட்ட ஷேடு. நம்மள்ட்ட காசே இல்லாதப்போ நம்ம வாங்கியிருப்போம் பார்த்தீங்களா, ஸ்விஸ் பியூட்டி தான் இதுவும். நம்மள்ட்ட காசே இல்லாதப்போ வாங்கியிருப்போம். ஸோ அது மறக்க முடியாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷேட் தான் அது. இது தூக்கி போட எனக்கு மனசு வராது. பட் அதனால் வச்சுருக்கேன். எக்ஸ்பைரி ஆனாலும் பரவாயில்லன்னு வச்சுருக்கேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக்லாம் முன்னாடி தலைவி இவங்கள நம்ம போட்டுட்டு தான் நம்ம அதை யூஸ் பண்ணணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா சுகரோட லிப் பாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்கின்னுக்கு ரொம்ப ஒரு ஸ்கின் கேர்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இது யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லோரும் பார்த்தது தான். இது பார்த்திங்கன்னா மெப்ளினோடது லைனர். இது ஒரு ஐ லைனர். இது வாங்கி ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. செம்மையாக இருக்கும். உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து டான்ங்க. கண்டிப்பாக ஒரு மேரேஜ்க்கு நீங்கள் போகிறீங்க, ஒரு ப்ரைடல் ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மஸ்காராவை வாங்க மறந்துடாதீங்க. செம்மையாக இருக்கும். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக அடித்து சொல்கிறேன், 24 ஹவர்ஸில் 48 ஹவர்ஸ் ஸ்டேபிளாக இருக்கும். நீங்கள் முகத்தை தண்ணி ஊற்றி உரிச்சு எடுத்தால் மட்டும்தாங்க அது வரும். செம்மையாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் பழசை மறக்கக்கூடாதுங்க. நம்ம 10 ரூபாய்க்கு ஐப்ரோ பென்சில் வாங்கியிருந்திருப்போம். செம்ம ஒருத்து. நம்ம எவ்வளோ தான் காஸ்ட்லியாக வாங்கியிருந்தாலும் இது மாதிரி கண்டிப்பாக எதுவுமே வராது. நிறைய பேர் இந்த இந்த எப்படி சொல்கிறது, இந்த ஐப்ரோ பென்சிலை யூஸ் பண்ணிட்டு தான் இன்ன வரைக்கும் இருப்பீங்க. நானும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன்.
குளிச்சுட்டு வந்தோடனே எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது. குளிச்சுட்டு வந்தோடனே இந்த ஈரத்தோடயே போட்டுருவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். மறக்கவே முடியாதுங்க இது. ஸோ இந்த விலை மதிப்பு இல்லாத இந்த திங்ஸ் எல்லாம் நம்ம இதில் அடக்கி வைக்கிறதுக்கு தான் இந்த பாக்ஸை நம்ம வாங்கியிருக்கோம். இது நல்ல ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ்ன்னு கூட சொல்லலாம். எனக்கு இது செமையாக வந்து ஒர்க் ஆகுது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வீடு நல்லா க்ளீனாக வச்சுக்கலாம். அங்கங்கே கிடைக்காம இதை வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ஸ்கின் கேர். அது வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம் கண்டிப்பாக. ஓகேவா? நம்ம சேனலில் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.